நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பேசி. இன்னைக்கு தேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் அருள்வான் படத்தின் திரைவசனம். இந்த திரைப்படம் படத்தோட கதை என்ன? எஜுகேஷனை பற்றியே சொல்லியிருக்காங்க. என்னடா இதே படத்தை எத்தனை படம்லாம் எடுப்பீங்க, அரைச்சுமாவையே அரைச்சிருக்கீங்களோ அப்படின்னு வந்து திரைப்படத்தை பார்த்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட கதை நான் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் அருள்நிதி, ரம்யா பாண்டியன், கிருத்திகா, அருள்தாஸ், ஜான் விஜய், காளி வெங்கட் மற்றும் பல நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் அருள்வான். இந்த திரைப்படத்தில் தயாரிப்பு சுபாஷ் சரவணன். இந்த திரைப்படத்தோட இசை ஜிவி பிரகாஷ். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கணேஷ் விநாயகர். இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். அதாவது எந்த இடத்துலையுமே எஜுகேஷன் வந்து நம்ம கரெக்டான முறையில் சேரல, அதாவது கல்வி. இந்த திரைப்படத்தோட 2004 நடந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தை நமக்கு படமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா 2004 மலைவாழும் மக்கள், அதாவது மலையாளமும் தமிழும் சேர்ந்து வந்து தான் அவங்க மொழி பேசுவாங்க. அவங்க மொழி அந்தளவுக்கு நம்ம பேசும்போது அந்த அளவுக்கு புரியாது. அப்படியும் புரிஞ்சாலும் மலையாளமும் தமிழையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் மலைவாழும் மக்கள் பேசுகிறது. அதாவது என்னென்னா, பூங்குடி கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம். அதாவது அதில் வந்து ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது. அந்த பொண்ணு வந்து குறிஞ்சி அந்த கதாபாத்திரத்தை அந்த பொண்ணு வந்து நடித்தான்னு சொல்கிறத விட அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த மலைவாழும் பகுதியில் கிட்டத்தட்ட வந்து காட்டுக்கு கீழே வர முடியாது. காட்டுக்கு அதையும் மீறி கீழே வந்தால் கூட காட்டை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க வந்து ஆக்கிரமித்திருப்பாங்க. வேலியை போட்டு இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு. அதாவது அந்த கிராமத்தில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட படிக்க முடியாது. பெற்றவங்களே என்ன பண்ணுறாங்க, நீ படித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம காட்டை தானே வளர போகிறோம். ஏன்னா அந்த காட்டோட மக்கள் வந்து பணத்தை கூட தொட்டதில்லை. அந்த காட்டை நம்பி தான் அவங்க எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது படிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த படிப்பு நினச்சா கூட யாருமே வந்து போக முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஊரில் இருந்து 15 கிலோமீட்டர் போகணும். அந்த 15 கிலோமீட்டர் தூரம் நம்ம சுற்றி போகிறதுக்குள்ளே தான் வெள்ளைக்காரங்க வந்து வேலியை போட்டு நிற்க வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு விடிவு காலம் எப்போ வரும்? இதனாலேயே யாரும் படிக்க மாட்டாங்க. அந்த ஊர் மக்கள் வேற எந்த ஒரு பெண்களும் அவங்க குழந்தைங்க வந்து வயசுக்கு வந்துட்டா, அதாவது வயசுக்கு வந்துட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே வந்து அந்த ஊரில் வந்து மாப்பிள்ளையை வந்து செலக்ஷன் பண்ணணும். இந்த கல் முட்டை இப்படிலாம் வச்சு அதை நீங்கள் யார் அந்த கல் முட்டை எது நம்ம எடுக்கிறோமோ அவன் தான் இவருக்கு பிடிச்ச மாப்பிள்ளை சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து கட்டிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஊர் அந்த பூங்குடி கிராமம். இது நடந்த உண்மை சம்பவங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இந்த பொண்ணுக்கு வந்து எனக்கு கல்யாணம் கட்டிக்கலாம் இஷ்டம் இல்லை, நான் படிக்கணும்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒத்த கால் நிற்கும். படிக்கணும்ன்ட்டு அவங்க அப்பா வந்து படிக்க வைக்கிறேன்றாரு. ஆனால் அந்த பொண்ணோட என்ன சொல்கிறேன்னா, நான் மட்டும் படித்தா போதாது, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே படிக்கணும். ஏன்னா எதுக்கு இது மாதிரி சொல்கிறாங்கன்னா, படிக்காமத இந்த தொட்டு தான் ஜான் விஜயின் கதாபாத்திரம் அந்த ஊரில் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அவங்களோட என்னது சொல்கிறதுனா ஒரு தலைவர், அவங்களோட தலைவரை வந்து எழுத படிக்காத தொட்டு தான் கை நாட்டு வாங்கி ஊர் மக்கள் காலி பண்ணத்தோடு உண்டான இது அவரே எழுதிப்பார். ஸோ வந்து நம்ம படிக்கிறோன்ட்டு ஒரு எண்ணம் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஆனால் இவங்க கல்யாணம் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு அந்த பொண்ணு போகுது. நான் கரெக்டாக பார்க்க போகிறேன் அந்த பொண்ணு வந்து அப்படி போகுது. ஆனால் ஊரை விட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து தனியாக கரெக்டரை பார்க்கறதுக்கு சந்திக்கும் போது அடுத்தடுத்து நடத்த சம்பவம் என்ன, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த பொண்ணு தனியாக வந்து, ஏன்னா அவங்க பேசுகிற மொழியும் புரியல. அப்போ அந்த மொழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கும் மக்களும் புரியல இவன் என்ன தான் பேசுகிறான்ட்டு. அதனால் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம் என்ன, இந்த திரைப்படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜெய்பீம் பார்த்துருப்போம், வெற்றிமாறன் திரைப்படம், எத்தனோ திரைப்படம் பார்த்துருப்போம். படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதாவது அந்த மலைவாழும் பகுதி மக்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம், கல்வி சேரணும். ஏன்னா கலெக்டர் ஜிஓ பாஸ் பண்ணி கூட யாருமே அந்த ஊருக்கு வந்து வாத்தியாருக்கு போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த பொண்ணு அங்கே கலெக்டரை பார்க்க ஊருக்கு போய் என்னென்ன வேதனைகளை சந்திக்குது அந்த பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுங்க வாழ்கிற மத்தியில் நம்ம வாழணுமா, இவ்வளோ மோசமான மனுஷங்க இருக்காங்களே சொல்லி அந்த பொண்ணு வந்து அப்படியே அழுவும். ஸோ அதனால் அந்த குறிஞ்சி கதாபாத்திரம்
ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த திரைப்படத்தில் எல்லா திரைப்படத்தில் வந்து அருள்நிதி நடிச்சிருப்பார். ஆனால் இந்த திரைப்படத்தில் அருள்நிதி நடித்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருப்பார். அவர் வந்த போர்ஷன்ஸ் சொன்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதுவும் வந்துட்டு முதியோர் அதாவது வயசான தோட்டத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா, அதாவது என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து என்னென்னா, அருள்நிதி வந்து எத்தனையோ திரைப்படம் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்க கூட நடிச்ச விடிவி கணேஷ் ஆகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், ஜான் விஜய் ஆகட்டும், காளி வெங்கட் ஆகட்டும், எல்லாருமே அவங்களும் கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே அழகாக நேர்த்தியாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம், இசை, இந்த திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் இசை நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, சினிமா ஃபோட்டோகிராஃபிக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த லொக்கேஷன்ஸ், காட்டில் இருக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது அப்படியே கண் கூட நிற்கிது. இந்த திரைப்படத்தில் என்ன குறைன்னா, அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து விவரமாக தமிழ் பேசுகிற அந்த குறிஞ்சி கதாபாத்திரம் வெளியூருக்கு வந்ததுக்கு அப்புறமும் மற்றவங்ககிட்ட பேசும்போது மட்டும் ஏன் மலைவாழ் மொழியை பேசணும்? அது மட்டும் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிக்காரு டேரக்டர். அவர் டேரக்டர் ஆரம்பத்திலேயே வந்து வாய்ஸ் இதில் போடுறாரு, இதை தமிழ் மொழி மாற்றம் பண்ணிக்கன்னு. டேரக்டர் பண்ணுற மிஸ்டேக்கு, அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம மறைக்கிறவனுக்காக வந்து இப்படி ஒரு வாய்ஸ் இது போடுறாரு. ஸோ அந்த மிஸ்டேக் தான் டேரக்டர் மேலே. மற்றபடி இந்த திரைப்படம் வந்து ஒரு உண்மை சம்பவம். இந்த திரைப்படம் யார் பார்க்கணுன்னா, கண்டிப்பாக வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டர்ஸ், பிரின்சிபால், பள்ளிக்கூட பசங்க. ஏன்னா எஜுகேஷன் வந்து நமக்கு விட வந்து மெயின் வந்து மொழி தெரியாதவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிற மக்களுக்கு வாத்தியார் படித்த படிப்பு வந்து அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு எல்லாம் படிப்பு போய் சேரணும். ஸோ அவங்க தான் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் அருள்வான். இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. யாராவது அந்த திரைப்படத்தை பார்க்க நினைக்கிறீங்களோ போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள்.